ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜே ஸ்டடீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம 7th ஸ்டாண்டர்ட் செகண்ட் மிட் டேர்மோட கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் கொஸ்டின் பேப்பர், இங்கிலீஷ், சயின்ஸ், மேக்ஸ் எல்லா கொஸ்டின் பேப்பரும் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த கொஸ்டின் பேப்பர் இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வந்து 2024ஓட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ இதில் என்ன பேட்டர்ன், என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கு செகண்ட் மிட் டேர்ம் கொஸ்டின் பேப்பர், அதாவது 2ஆம் இடைப்பருவ தேர்வுக்கு வந்து டோட்டல் மதிப்பெண் வந்து 30 மார்க்ஸ் தான் கொடுப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக, அதுக்கு வந்து 5 மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம செகண்ட் ரோமன் லெட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் எவையேனும் 3னுக்கு விடையளிக்கவும் சொல்லியிருக்காங்க. ஸோ 3 கொஸ்டின் நீங்கள் இதிலேருந்து சூஸ் பண்ணி எழுதணும். ஒரு கொஸ்டினுக்கும் உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அடுத்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா, எவையேனும் 3னுக்கு விடையளிக்கவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து உங்களுக்கு இலக்கண பகுதியிலேருந்து வரும் இந்த கொஸ்டின்ஸு. அடுத்ததாக 4th ரோமன் லெட்டர் பார்த்தீங்கன்னா, அடி மாறாமல் எழுதுக. ஸோ உங்களுடைய மனப்பாட பகுதியிலேருந்து தான் இந்த வந்து கொஸ்டின்ஸ் வந்து வரும். இதுக்கு வந்து 3 மார்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அனைத்து வினாக்களுக்கும் விடையளின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து எல்லாமே ஆப்ஷனே இல்லாமல் எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக கலை சொற்கள் தருக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை பயன்படுத்தி கட்டுரை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கட்டுரையில் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னுரை இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பயணத்தின் தேவை சொல்லியிருக்காங்க. தரை வழி பயணம், அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடல் வழி பயணம், வான்வழி பயணம் முடிவுரை.